ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் கவர் பண்ண வீடியோ. மார்னிங் எந்திரிச்ச உடனேயுமே நைட்டு கழுகி வச்ச வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒன்று எடுத்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். தோசைக்கு பழைய குழம்பு வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. பிகாஸ் மதியத்துக்கு பிரியாணி செய்ய போகிறேன்றதுனால சட்னி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு பழைய குழம்பா வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நைஹாக்கு மட்டும் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு சக்கரை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவா. நைஹாவை எழுப்பும்போது நல்ல மைண்டில் எழுப்பி விடணும். இல்லை அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பாள் நைட்டு தூங்குற வரைக்கும். அவளையுமே எழுப்பி ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டு ஊட்டி விட்டு முடிச்சாச்சு. மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதை தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நைஹா இப்போ எதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கையில் லெமன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஜூஸ் போட்டு தரணுமாமா. அதனால நைஸ் வச்சு உட்காந்துட்டு இருக்கா. மேடம் அதே மாதிரி குடிச்சிட்டு தான் அங்கேருந்து இறங்கவே செஞ்சா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நைஹாக்கு மதியம் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தூங்க விட்டாச்சு. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்க கேரளாக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு தேங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு பலாப்பழம் இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து காயாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிப்ஸு போடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருந்தேன். இது வந்து கேரளாவில் சக்கை சிப்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த சிப்ஸு செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக, அதாவது அந்த மேலே இருக்க தோல் இருக்கும் இல்லையா, அதுவும் கூட இல்லாமல் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வேணும்னா எண்ணெயிலே பொரிக்கும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றலாம். எனக்கு பயம்ன்றதுனால நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறனால கம்மி குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துருந்தேன்.